தகவல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். விருதுநகரை சேர்ந்த மாணவர் சிவகுமார் மற்றும் ராசிபுரம் பள்ளி மாணவி பிரேமசுதா ஆகியோர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம். 2ஆம் இடத்தை 50 பேரும் 3ஆம் இடத்தை 220 மாணவ மாணவிகள் பிடித்து அசத்தல். 10ஆம் வகுப்பு தேர்வில் 93.6% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. சமூக அறிவியலில் 39,398 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை. பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தை பிடித்தது ஈரோடு மாவட்டம். 86.49% பெற்று கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது வேலூர் மாவட்டம். 10ஆம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண்கள் தொடர்பாக மறுகூட்டல் செய்ய விரும்புவோர் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுத்துறை இயக்ககம் அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியாகும் என மருத்துவ கல்வி இயக்குநர் விமலா பேட்டி. திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ சீனிவேலு காலமானார். உடல்நலக்குறைவால் உயிர் பிரிந்தது. விரிவான செய்திகள். 10ஆம் வகுப்பு தேர்வில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் மற்றும் ராசிபுரம் பள்ளி மாணவி பிரேமசுதா ஆகியோர் 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். கரூர் பள்ளி மாணவி பிரதீபா, அரக்கோணம் எஸ்எம்எஸ் விமல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி காவியபிரியா உள்பட 50 பேர் 498 மதிப்பெண் பெற்று 2வது இடமும் 224 பேர் 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 10.72 லட்சம் பேர் இத்தேர்வுகளை எழுதினர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் தேர்வுத்துறை அலுவலகத்தில் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியானது. இதில் விருதுநகர் மாவட்டம் பெரிய வள்ளிக்குளம் நோபல் மெட்ரிக் பள்ளி மாணவர் சிவகுமார், ராசிபுரம் எஸ்ஆர்வி எக்ஸல் பள்ளி பிரேமசுதா ஆகியோர் 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளனர். ஓசூர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளி மாணவி பூங்குழலி மற்றும் தூத்துக்குடி ஸ்டார் மெட்ரிக் பள்ளி மாணவர் ஆகாஷ் உள்ளிட்ட 50 பேர் 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். தாசம்பாளையம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி மாணவர் வைஷ்ணவ பிரசாத் உள்ளிட்ட 224 பேர் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். ஆர் சிவகுமார். நான் நோபல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். பெரியவள்ளிக்குளம் விருதுநகர்ல இருக்கு. நான் 499 வாங்கியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பிரின்சிபல் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஜெரால் ஞானரத்னம் சார் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நான் 499 வாங்கியிருக்கேன். அவங்க ஹார்ட் ஒர்க்கோட சாம்பிள்ஸ் தான். நாங்கள் நிறைய அட்வைசஸ், நிறைய டிப்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை படித்தாலும் திரும்பி எழுதி பார்த்துடணும்னு சொல்லுவாங்க. என் ஃபியூச்சர் எய்ம் சிஏ ஆகணும். +1 +2ல நான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் எடுக்க போறேன். 12th நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் ஸ்ரீவிஜயத்தில் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 498 எடுத்து ஸ்டேட் ரேங்க் எடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எங்க பிரின்சிபல் சாரோட கண்டினியூஸ் மோட்டிவேஷன், பேரண்ட்ஸ், எல்லா டீச்சர்ஸ், மேக்ஸ் மிஸ் எல்லாருமே கண்டினியூஸா ஸ்கீம் வச்சு சப்போர்ட் பண்ணதால தான் நான் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது. நான் 11th பயாலஜி குரூப் எடுத்து எம்எம்சியில் மெடிக்கல் படிக்கணும். மனசுல பதிச்சு படிக்கணும். மீனிங்ஃபுல்லா படிச்சா ஈஸியா இருக்கும். காலையில 6 மணிக்கு எந்திப்பேன். டெஸ்ட் அப்போ மட்டும் நான் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். அவங்க சொல்றத நல்லா கவனிப்பேன். அவங்க சொல்றத கவனிச்சாலே பாதி படிச்ச மாதிரி ஆயிடும். மனசுல வச்சுட்டு மீனிங்ஃபுல்லா எழுதினா போதும். என் பேர் வைஷ்ணவ பிரசாத். நான் இப்போ கோபி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு ஸ்டேட் 3rd வாங்கியிருக்கேன். 497 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்ல 2nd பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் கூட இருந்தது என் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எல்லாருமே கூட ரொம்ப துணையா இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, படிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய மார்க் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. 11th பயாலஜி குரூப் எடுத்து டாக்டர் படிக்கணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். நான் டாக்டர் ஆகி ஏழை எளியவங்களுக்கெல்லாம் இலவசமா மருத்துவம் பண்ணுவேன். 10ஆம் வகுப்பு தேர்வில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவியரே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 91.3%, மாணவிகள் 95.9% தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
ஒட்டுமொத்தமாக 93.6% தேர்ச்சியாகும். கடந்த ஆண்டு 92.9% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் புதுச்சேரியில் 498 பெற்று 4 பேர் முதலிடம் பெற்றுள்ளனர். 18 பேர் 2ஆம் இடத்தையும் 16 மாணவ மாணவிகள் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு மாவட்டம் 98.48% பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் ஈரோடு மாவட்டம் 98.48% பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 98.17% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை மாவட்டம் 94.25%, திருவள்ளூர் மாவட்டம் 90.84%, காஞ்சிபுரம் மாவட்டம் 92.77%, திருவண்ணாமலை மாவட்டம் 89.03%, கடலூர் மாவட்டம் 89.13%, விழுப்புரம் மாவட்டம் 88.07%, தஞ்சாவூர் மாவட்டம் 95.39%, திருவாரூர் மாவட்டம் 89.33%, நாகப்பட்டினம் மாவட்டம் 89.43% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் 95.3%, தூத்துக்குடி மாவட்டம் 96.93%, ராமநாதபுரம் மாவட்டம் 97.1%, சிவகங்கை மாவட்டம் 96.66%, விருதுநகர் மாவட்டம் 97.81%, தேனி மாவட்டம் 96.57%, மதுரை மாவட்டம் 95.68%, திண்டுக்கல் மாவட்டம் 92.57%, திருப்பூர் மாவட்டம் 95.62% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கோவை மாவட்டம் 96.22%, சேலம் மாவட்டம் 94.21%, நாமக்கல் மாவட்டம் 96%, கிருஷ்ணகிரி மாவட்டம் 95.05%, தருமபுரி மாவட்டம் 94.77%, புதுக்கோட்டை மாவட்டம் 94.46%, கரூர் மாவட்டம் 96.67%, அரியலூர் மாவட்டம் 92.52%, பெரம்பலூர் மாவட்டம் 96.52%, திருச்சி மாவட்டம் 95.92% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் வேலூர் மாவட்டம் 86.49% பெற்று மாவட்ட அளவில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. தமிழ் பாடத்தில் 73 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கில பாடத்தில் 51 பேரும், கணிதத்தில் 18,754 பேரும், அறிவியலில் 18,642 பேரும், சமூக அறிவியலில் 39,398 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பத்தாம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண்கள் தொடர்பாக மறுகூட்டல் செய்ய விரும்புவோர் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் பள்ளிகள் மூலம் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர், தனி தேர்வர்களாக தேர்வு எழுதியோர் தங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றுகளை www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் இருந்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாங்கள் படித்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மூலமாகவும், தனி தேர்வர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும், தேர்வு மைய தலைமை ஆசிரியர்கள் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதிப்பெண்கள் தொடர்பான மறுகூட்டல் செய்ய விரும்புவோர் இன்று முதல் 28ஆம் தேதி வரை பள்ளிகள் மூலமாகவும், தனி தேர்வர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான கட்டணத்தை அதே மையங்களில் பணமாக செலுத்த வேண்டும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஆகிய மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை அரசு கல்லூரிகளில் நாளை முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநர் விமலா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை கூறினார். மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் இன்று முதலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். அரசு கல்லூரிகளில் நாளை முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை 500 ரூபாய் கொடுத்து விண்ணப்பங்களை பெறலாம் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூன் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்த விமலா, முதல் கட்ட கலந்தாய்வு ஜூன் 20ஆம் தேதியும் 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதியும் நடைபெறும் என்று தெரிவித்தார். என்ற இணையதளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 26/5/16 அதாவது நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பங்களை 20 மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் டென்டல் அரசு கல்லூரியிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். ரூபாய் 500 காசோலை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஜூன் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜூன் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்படும். தரவரிசை பட்டியல் ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்படும். முதல் கட்ட ஆய்வு ஜூன் 20ஆம் நாள் துவங்கும். 2வது கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதி துவங்கும். திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ சீனிவேலு உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 65. அண்மையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் கடந்த 17ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். மூளை நரம்பில் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனளிக்காமல் சீனிவேலு உயிரிழந்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 93,453 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றார். இன்று கூடும் 15வது சட்டசபையில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்க உள்ள நிலையில் சீனிவேலுவின் மரணம் அதிமுகவினரிடையே கவலையடைய வைத்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. கூட்டம் தொடங்கியதும் இன்று காலமான எம்எல்ஏ சீனிவேலுவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் செம்மலை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜூன் 3ஆம் தேதி சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் புதிய முதலமைச்சராக பினராயி விஜயன் இன்று பதவியேற்க உள்ளார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்டுகள் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 97 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதனிடையே புதிய முதலமைச்சராக பினராயி விஜயன் இன்று பதவியேற்கிறார். அவருடன் 18 அமைச்சர்களும் பொறுப்பேற்க உள்ளனர். மார்க்சிஸ்ட் சார்பில் 12 பேரும், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் 4 பேரும், மதசார்பற்ற ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் தலா ஒருவரும் அமைச்சராக பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவைத் தலைவராக மார்க்சிஸ்ட் கட்சியின் ஸ்ரீராமகிருஷ்ணனும், துணைத் தலைவராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சசியும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வட தமிழ்நாட்டில் ஓரிரு பகுதிகளிலும், தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாறாக அதிகபட்சமாக 104 டிகிரி வரை இன்று வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் சனிக்கிழமை முடிவடைந்து ஓரிரு நாட்களில் பருவமழை தொடங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வெயிலின் அளவு வெகுவாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூரில் திருஞான சம்பந்தரின் குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருஞான சம்பந்தரை போற்றும் வகையில் தஞ்சையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக குரு பூஜை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற குரு பூஜை விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருஞான சம்பந்தரின் திருவுருவப் படம் முத்து பல்லக்குகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேவார பாடல்களை இசைக்க நாதஸ்வரம் முழங்க திருஞான சம்பந்தரின் குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறையில் அரங்கேறி வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர்.
மயிலாடுதுறை நகர பகுதியில் கடந்த 3 நாட்களாக வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் மாப்படுகை மெயின் ரோட்டில் உள்ள மளிகை கடையின் மேற்கூரையை உடைத்து கடையில் இருந்த 44,000 ரூபாய் பணம் மற்றும் மடிக்கணினி ஒன்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றாலைகளின் மின் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என்று பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் நெல்லை, தூத்துக்குடி, கோவை ஆகிய மாவட்டங்களில் 10,000க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் உள்ளது. கடந்த சில மாதங்களாக போதிய காற்று வீசாததால் காற்றாலை மின் உற்பத்தி குறைவாகவே இருந்தது. ஆனால் தற்போது தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியுள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர், குமாரபுரம் பகுதிகளில் உள்ள காற்றாலையில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 20 மீட்டர் வேகம் வரை காற்று வீசும் என்பதால் மின் உற்பத்தியும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக காற்றாலை பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது காணலாம். டெல்லி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் தற்போதைய அந்த கட்சியின் எம்பி நவநீத கிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலில் தோல்வியடைந்த வைத்தியலிங்கம், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், விஜயகுமார் ஆகியோர் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நடப்பாண்டு மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் அவசர சட்டம் இயற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மாணவர்களின் பெற்றோர் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இத்தேர்வை எதிர்காலத்திலும் ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சட்டசபைக்கு வந்து ஜனநாயக கடமையாற்றியுள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை கூறினார். தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு எதிரான ஆணையமாக செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவித்ததாக பஜ்ரங் தள் அமைப்பினர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி சுய பாதுகாப்பு என்ற பெயரில் பஜ்ரங் தள் அமைப்பினர் முகாம் ஒன்றை நடத்தினர். இந்த முகாமில் துப்பாக்கிகள், வாள்கள் மற்றும் லத்திகள் கொண்டு பயிற்சி எடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியானது. இந்நிலையில் மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியை மீறியதாக பஜ்ரங் தள் அமைப்பினர் 50 பேர் மீது சைபாத் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். டெல்லி மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக வரும் 28ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ராஜ்காட்டில் இருந்து டெல்லி தலைமைச் செயலகம் வரை பேரணி நடைபெறுகிறது. இதில் டார்ச் லைட் ஏந்தி மின்சாரம், தண்ணீர் பிரச்சினை தீர்க்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட உள்ளது. தொடரில் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றில் விளையாடப் போகும் அணி எது என்பதை தீர்மானிக்கும் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. 9வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் லீக் சுற்று முடிவில் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தை பிடித்த ஹைதராபாத் அணியும் 4வது இடம் பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் இன்றிரவு எலிமினேட்டர் எனப்படும் வெளியேற்றுதல் சுற்றில் மோதுகின்றனர். டெல்லி ஃபெரோஸ்டா கோட்லா மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றில் விளையாடும். தோற்கும் அணி போட்டியில் இருந்து வெளியேறும் என்பதால் இரு அணி வீரர்களும் தங்களது முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார்கள். இதனால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பெங்களூருவில் நேற்றிரவு நடந்த முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் டி வில்லியர்ஸின் அசத்தலான ஆட்டத்தால் குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. Taken, caught. Oh yes, another. AB de Villiers lifts this one beautifully and easily for six.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.